வணக்கம். ஆரோக்கியம் ஆனந்தம் யோகா என்னும் நமது சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். நீரிழிவு நோய்க்கான அடுத்த பயிற்சி நமது வயிற்று பகுதியிலே உள்ள உள் உறுப்புகள் சிறப்பாக செயல்பட்டு நாம் உண்ணும் உணவு நன்றாக செரிமானமாய் அது நன்றாக வெளியேற வேண்டும். அதுபோல உள் உறுப்புகளான பாங்க்ரியாஸ், லிவர், கால்பிளாடர், ஸ்பிளீன் போன்ற உறுப்புகள் அதனுடைய வேலைகளை சிறப்பாக செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட்டால் நமது இரத்தத்திலே உள்ள சர்க்கரையின் அளவு சிறிது சிறிதாக குறைந்து நீரிழிவு நோயிலிருந்து நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். இன்றைய பயிற்சியிலே 3 ஆசனங்கள். முதலாவதாக கோமுகாசனம். இந்த ஆசனம் வயிற்று பகுதியிலே ஒரு அழுத்தத்தை கொடுத்து செய்யக்கூடிய சிறந்த ஆசனம். அடுத்தது யோக முத்ராசனம். பத்மாசனத்தில் அமர்ந்து முன்பகுதியை வளைத்து செய்யக்கூடிய யோக முத்ராசனம். மூன்றாவதாக மத்யாசனம். மத்யாசனமும் பத்மாசனத்தில் அமர்ந்து பின்னோக்கி வளைந்து வயிற்று பகுதியிலே நல்ல அழுத்தத்தை கொடுத்து உள் உறுப்புகள் சிறப்பாக செயல்பட வைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆசனம். இந்த 3 ஆசனங்களையும் நாம் தொடர்ந்து செய்து வரும்பொழுது நீரிழிவு நோய்க்கான நல்ல பலனை பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு பயிற்சிக்கு செல்வோம். முதலாவதாக கோமுகாசனம். மேட்டில் நன்றாக அமர்ந்து கொண்டு இடது காலை கீழே வைத்து வலது காலை அதன் மேல் வைத்து 2 முழங்காலும் நேராக இருக்குமாறு வைத்துக்கொண்டு வலது கால் மேலே இருப்பதால் வலது கையை மேலே உயர்த்தி இடது கையை பின்னால் 2 கைகளும் இன்டர்லாக் செய்து கொள்ளுமாறு வைத்திருக்க வேண்டிய கோமுகாசனம் வலதுபுறம். அடுத்ததாக வலது காலை கீழே வைத்து இடது காலை அதன் மேல் வைத்து இடது கையை மேலே உயர்த்தி வலது கையை பின்னால் இணைத்து நேராக இருக்குமாறு வைத்துக் கொள்ள வேண்டிய கோமுகாசனம் இடது பக்கம். இந்த 2 ஆசனங்களையும் 20 முதல் 30-40 செகண்ட்ஸ் என்று தொடர்ந்து செய்து வரும்பொழுது நீரிழிவு நோய்க்கு நல்ல பலனை நாம் பெற முடியும். மெதுவாக மீண்டும் பழைய நிலைக்கு வர வேண்டும். இரண்டாவதாக யோக முத்ராசனம். மேட்டில் பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு கைகளை பின்னால் வைத்து முன்னோக்கி வளைந்து நெற்றி பகுதி மேட்டில் படுமாறு வைத்திருக்க வேண்டும். துவக்கத்தில் அவ்வாறு செய்வது சிரமமாக இருக்கும். போக போக மெதுவாக வளைந்து நெற்றி பகுதி மேட்டில் படுமாறு செய்வது நல்ல பலனை கொடுக்கும். இதில் வயிற்று பகுதியில் உள்ள உள் உறுப்புகள் அழுத்தம் கொடுப்பதால் சிறப்பான செயல்பாடுகளை கொடுப்பது நமக்கு நீரிழிவு நோய்க்கு நல்ல பலனை கொடுக்கும். மீண்டும் மெதுவாக நிமிர்ந்து கைகள் உதவியுடன் பின்னோக்கி வளைந்து தலைப்பகுதியை நன்றாக வைத்துக்கொண்டு முதுகு பகுதியிலே ஒரு ஆர்ச் ஏற்படுத்தி கொண்டு 2 கைகளையும் 2 கால் பெருவிரல்களையும் பிடித்து எல்போ மேட்டில் இருக்குமாறு வைத்து கொண்டிருக்க வேண்டிய மத்யாசனம். இதுவும் தொடக்கத்தில் சற்று சிரமமாக இருக்கும். போக போக நாம் பழக்கத்திற்கேற்ப நல்ல வளையும் தன்மை கிடைக்கும். இதையும் தொடர்ந்து செய்து வரும்பொழுது முதுகுத்தண்டு நல்ல பலம் பெறும். உள் உறுப்புகள் சிறப்பாக செயல்பட்டு நீரிழிவு நோய்க்கு நல்ல பலனை கொடுக்கும். இதில் 20 முதல் 30 செகண்ட்ஸ் என்று செய்வது நல்ல பலனை கிடைக்கும். மெதுவாக மீண்டும் பழைய நிலைக்கு வர வேண்டும். நாம் பயிற்சியிலே பார்த்த 3 ஆசனங்கள் கோமுகாசனம், யோக முத்ராசனம், மத்யாசனம். இந்த 3 ஆசனங்களையும் தொடர்ந்து செய்து வரும் பொழுது நீரிழிவு நோய்க்கு நல்ல பலனை கொடுக்கும். ஆரோக்கியம் ஆனந்தம் யோகா என்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதில் வழங்கக்கூடிய யோக பயிற்சிகளை தொடர்ந்து பார்த்து பயிற்சி செய்து பலன் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.